வணக்கம். நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிறுகீரை கூட்டு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீட்ல மண் சட்டி இருந்தா அதுவே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, பூண்டை வந்து நல்லா இடிச்சு வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது ப்ரௌன் கலர்ல மாறிட்டது அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 கிட்ட எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, தக்காளி பாதி வெந்துட்டதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ வேக வச்சு எடுத்த பைத்தம் பருப்பு வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 1 கப் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியில ஒரு 2-3 முறையாச்சும் வந்து அலசி எடுத்துக்கோங்க கீரையை. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். கீரை வந்து இப்போ பார்க்க நிறைய இருக்கும், கடைசியில் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆயிடும் கீரை. ஒரு கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வந்து ஹாஃப் குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். கீரையை வந்து மேக்ஸிமம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க, டேஸ்ட் போயிடும். இப்போ நான் சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். குக்கர் எடுத்து நம்ம இப்போ சைடில் வச்சுட்டு ஒரு மத்து எடுத்துக்கலாம். இப்போ மத்து எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா 2. நம்மளோட டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான நம்மளோட சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3 கிச்சன்.